Hi friends, welcome back to Mother Lifestyle channel. என் பேர் சுதா. இன்னைக்கு நம்ம டே 5 லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் சிப்பி காளான் தண்ணி குழம்பு ரெசிபி கறி குழம்பு டேஸ்ட்டில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டளவு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதும் 1 கப் அளவு வெங்காயம் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். எண்ணெயில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். 4 மீடியம் சைஸ் அளவில் தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக நல்லா குலைவாக வெந்து வர்றதுக்கு இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லாவே தக்காளி குலைவாக வெந்திருக்கும். அடுத்ததாக இது கூட ஃப்ரெஷ்ஷான உரிச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் முளை கட்டி சேர்த்துக்கிறேன். பட்டாணி ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட்டாணி சேர்த்ததும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பட்டாணி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்த 1 பாக்கெட் அளவு சிப்பி காளான் சேர்த்துக்கிறேன். காளான் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா காளானை கலந்து விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நிறைய தெரியும், இது குக்காக கொஞ்சமாக சுருங்கி வந்துடும். அதே சமயம் காளான் வேகும்போது காளானில் நம்ம தண்ணி சேர்க்காமே இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கறி குழம்பு ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம காளான்லேருந்தே தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கு. குழம்பு வைக்கிறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இப்போது மசாலாலாம் நம்ம காளான் கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு 1.5 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். காளான் தண்ணி குழம்புனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி இவ்வளோ வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் தண்ணியை. இப்போது தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதும் மூடி போட்டு 3 to 4 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும். காளானை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, சீக்கிரமாகவே காளான் குக் ஆயிரும். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அது லப்பர் மாதிரி இருக்கும். சிப்பி காளான் குழம்பு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அந்த காளான் கூட நம்ம சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். நல்லா குழம்பு கொதி வந்து பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புக்கு மேலாப்பில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க. அவ்வளோதான், கறி குழம்பு சுவையில் சூப்பரான காளான் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு சைடிஷாக நம்ம முட்டை ஆம்லேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் ஒரு கரண்டி போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டையை நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். நல்லா முட்டையை நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். ஆம்லேட்டுக்கு சீரகத்தூள் சேர்த்தது இல்லைன்னா சேர்த்து பாருங்கள், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா தவாவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா தவா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆம்லேட் ஊற்றிக்கலாம். ஆம்லேட் ஊற்றினதும் 1 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு சைட் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துட்ட மாதிரி ஃபுல்லாக கருகிடும், ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வேகாமல் இருக்கும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க.
திருப்பினதுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஃப்ளஃபியான ஆம்லேட் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி சுவையான சிப்பி காளான் குழம்பு அதுக்கு சைடிஷாக ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.